இப்ப நாங்க எங்க போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் தான் போயிட்டுருக்கோம். இன்னைக்கு பாப்பாவோட 2ண்ட் பர்த்டே. ஸோ அந்த பர்த்டே நல்லா கிராண்டா செலிப்ரேட் பண்ணலான்னு அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் போயிட்டுருக்கோம். இப்ப பார்த்தீங்கன்னா, நாங்க வீட்ல டெக்கரேஷன் பண்ணிட்டு தான் கிளம்பியிருக்கோம். வீட்ல டெக்கரேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்டுக்கு திடீர்னு தோணுச்சு, ஏன் நம்ம அங்க மார்னிங் போய் ஒரு கேக் கட் பண்ணக்கூடாது? திருப்பி அகைன் வீட்ல வந்து ஒரு கேக் கட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. சரி நாங்களும் வீட்ல இருக்கவங்க எல்லாரும் சரி இந்த ஐடியாவும் நல்லா தானே இருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பிட்டோம். என் சைட் பார்த்தீங்கன்னா, பாப்பாக்கு நானும் ட்ரெஸ் எடுத்துட்டு பர்த்டே ட்ரெஸ் எடுத்துட்டு பக்கத்துல வரும்போதே சாலக்குடின்ற பிளேஸ்லயே கேக் வாங்கிட்டு ஃபால்ஸ் தாங்க போயிட்டுருக்கோம். வரும்போது பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா ஃபாரஸ்ட் ஏரியாவா தான் இருக்கு. வந்த உடனே கார் பார்க்கிங் பண்ணிட்டு, என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்கணும்னு சொன்னாங்க. என்ட்ரன்ஸ் டிக்கெட் பார்த்தீங்கன்னா, அடல்ட்ஸ்க்கு ₹60, சில்ட்ரன்ஸ்க்கு வந்து ₹30 வாங்குறாங்க. இதோ பாருங்க நடந்து வந்துட்டு இருக்கால, இவளுக்கு தாங்க இன்னைக்கு ஹாப்பி பர்த்டே. பாப்பாக்கு விஷ் பண்ணணும்னு நினைக்கிறவங்கலாம் கமெண்ட்ஸ்ல போய் ஹாப்பி பர்த்டே கனிஷான்னு விஷ் பண்ணிடுங்க. சரி அம்மாலாம் போட்டேன். ஃபாரினர்ஸும் எங்க கூடயே அப்படியே நடந்து வந்துட்டே தாங்க இருந்தாங்க. ஒரு வழியா இந்த பிளேஸ்க்கு வந்தாச்சு. இப்ப பாருங்க, இங்க இருக்க தண்ணி தான் அப்படியே கீழே நம்மளுக்கு வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி வந்து கீழே வந்து நம்மளுக்கு காட்டுற இது. இப்போ தண்ணி கம்மியா இருக்கிறதுனால நம்ம கிட்டலாம் போய் பார்க்கறதுனால அலோவ் பண்றாங்க. தண்ணி நிறையா இருக்கும் போது இந்த சைடு ஃபுல்லா கயிறுலாம் கட்டிடுவாங்க. ஸோ நம்மள எங்க கிட்ட பக்கத்துலேயே விடவே மாட்டாங்க. இவ்வளவு தூரம் போய் பார்க்கறதுக்கே நம்ம நாட் அலௌடுன்னு சொல்லியிருக்காங்க. போயிடலாம் கீழே போனால் நல்லா இருக்கும். இதுதாங்க கீழே இப்ப நம்ம அப்படியே நடந்து பொறுமையா வந்துட்டோம். இப்ப பாருங்க ஃபுல் வியூ காட்டுறோம் உங்களுக்கு. இதுதாங்க அந்த மேல இருக்க அந்த தண்ணி அப்படியே கீழே வந்து அருவியா வர்றதுங்க. ஃபுல் வியூ அப்படியே பாருங்க. நல்லா இருக்கு ஆக்சுவலி இதெல்லாம் பார்க்கும்போதே ரொம்ப சூப்பரா இருக்கு. இப்ப பாருங்க கேக்க எவ்வளவு சேஃபா நாங்க பேஸ்கெட்ல வச்சு கவர் பண்ணி நல்லா அந்த குரங்குக்கு தெரியாம எடுத்துட்டு வந்திருக்கோம். ஸோ அதனால குரங்கு எதுவும் நம்ம கிட்ட பக்கத்துல வரவே இல்லை. அவங்க அப்பா இப்ப கேக் வெட்டத்துக்காக டெக்கரேஷன்ஸ் பண்ணிட்டு ஓபன் பண்ண ஸ்டார்ட் பண்ண போறாரு. நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் பாத்தீங்கன்னா, பாப்பாக்கு பர்த்டே ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துட்டு இருந்தோம் வீட்ல இருந்தே. ஸோ அதை சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன். இதை சேஞ்ச் பண்ணிட்டு எங்க சித்தி பாப்பாவை தூக்கிட்டு மேல தூக்கிட்டு வராங்க. ஃபைனலாக ஒரு வழியா கேக் ஓப்பன் பண்ணிட்டாங்க ஹஸ்பண்ட். கேக் எப்படி இருக்குன்னு பாருங்க. பர்த்டே பேபிக்கு மட்டும் கேப் வாங்கினா அவங்க அக்காவும் கூட சேர்ந்து அழுவான்னு சொல்லிட்டு 2 பேருக்குமே சேர்ந்து ஒரே டைம்லேயே கேப் வாங்கிட்டு வந்தோம். இப்போ ஹஸ்பண்ட் என்ன பண்றாங்கன்னா, கேண்டில் கொளுத்துறதுக்காக கேண்டில் ஓபன் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல என்ன காமெடினா, மேட்ச் பாக்ஸ் எங்க வச்சாங்கன்னே தெரியல. இந்த மேட்ச் பாக்ஸ் கொஞ்ச நேரம் தேடுறதுக்கே டைம் போயிடுச்சு. நாங்க பர்த்டே பேபியை நிக்க வச்சு போட்டோ எடுத்து அவ மூஞ்செல்லாம் எப்படி காட்டுறான்னு பாருங்க.
பாப்பாவோட ராசி புலங்க ஃபர்ஸ்ட் இயர் பர்த்டே பார்த்தீங்கன்னா ஊட்டியில் போய் செலிப்ரேட் பண்ணோம். இது செகண்ட் இயர் பர்த்டே வந்து அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸில் வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். கேக் வெட்ட ஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு. வாங்க கேக் எப்படி வெட்டுறோன்னு போய் பார்க்கலாம். இந்த பாறையில் ஏறி இந்த கேக் வெட்டுறது தாங்க இதில் சுவாரஸ்யமான இதுவே. இப்போ பாருங்க ஹாப்பி பர்த்டே சொல்ல ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த கேண்டில் ஏற்றும் போதே வேற காற்றுல ஃபுல்லாக அணைஞ்சிட்டே வேற இருக்கு. கேக்கும் கொஞ்சம் டேமேஜ் ஆன மாதிரி தான் தெரியுது. ஏன்னா சாலக்குடி பிளேஸில் வாங்கிட்டு அதை எடுத்துகிட்டு வரதுக்கே ஒரு 1/2 hour கிட்ட ஆயிடுச்சுல. ஸோ அதனால கொஞ்சம் இதுவாகிடுச்சு. பாருங்க பர்த்டே ஹாப்பி பர்த்டே கனிஷ்கா. நீங்க அதுக்கு தான் நீங்க என்ன பண்ண அந்த சைடு போடுறீங்க. அவளை ஒரு கேக் கட் பண்றதுக்குள்ள யார் யாரோ என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க. போட்டோ எல்லாம் எடுத்துட்டு இருக்கோம். ஃபைனலாக கேக் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டா பர்த்டே பேபி. இது எல்லாரும் ஹாப்பி பர்த்டே சாங் பாடிட்டு கேக் வெட்டுறாங்க. பெரிய பொண்ணும் கூட சேர்ந்து கையில் வெட்டணும்னு ஆசைப்பட்டா. ஸோ அவளும் கையில் வெட்டிட்டு இருக்கா. அவங்க அக்காவுக்கு ஃபர்ஸ்ட் ஊட்ட போறா கேக்க. அவளும் கொஞ்சம் வாயில வச்சுட்டா கேக் சாப்பிட்டுட்டு இருக்கா. இப்போ அவங்க அக்கா திருப்பி அவங்க பாப்பாவுக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்கா. கேக்லாம் கட் பண்ணி நாங்களும் சாப்பிட்டுட்டு பக்கத்தில் நிறைய பேர் இருந்தாங்க. அவங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருக்கும் கொடுத்தாச்சு கேக்லாம். நீங்க போட்டு குழப்பிட்டா யார் நாங்கள் தின்னுட்டு பாப்பா ரொம்ப நேரமா தண்ணியில் போகணும்னு சொல்லிட்டே இருந்தா. ஸோ அதனால பாப்பாவுக்கு பர்த்டே ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு அவளை தண்ணியில் விளையாட கீழே இறக்கி விட்டுட்டோம். ஃப்ரெஷ்ஷாக இருக்கான். இது அப்படியே பழைய தண்ணி. ஏன்டா பார்சலை தூக்கி போட்டுறதானே. டைம் 4:30 ஆயிடுச்சு. 5 o'clock வரைக்கும் தான் கீழே அலௌடு. அதுக்கு மேலே கீழே அலௌடே கிடையாது. ஸோ நாங்கள் திருப்பி அகைன் மேலே ஏற ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ நாங்கள் எல்லாரும் மேலே ஏறி போயிட்டுருக்கோம். ஆல்ரெடி நாங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் வாங்கிட்டு தான் எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தோம். அந்த வாழைப்பழத்தை வந்து அந்த குரங்குக்கு தெரியாமல் கூடையில் வச்சு தான் எடுத்துகிட்டு வந்தோம்.
நம்ம நடந்துட்டு இருக்கும் போதே குரங்கு எதிரில் வந்துச்சுன்னா வாழைப்பழத்தை தூக்கி போட்டுடலாம்னு சொல்லி எல்லாரும் கையில் தனித்தனியாக பிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் பாப்பா பார்த்தீங்கன்னா அம்மா குரங்கு எதிரில் வந்துச்சுன்னா நான் அடிக்கிறேன்னு சொல்லி கொம்பு கையில் வச்சுட்டு இருக்கா. நாங்கள் தான் வாழைப்பழம் தெரியாமல் வாங்கிட்டு போயிட்டோம். நீங்களும் அதே தப்பெல்லாம் பண்ணாதீங்க. பிகாஸ் குரங்கு எந்த டைமில் வந்து நம்மளை வந்து அட்டாக் பண்ணோம் நம்மளுக்கு தெரியாதுல்ல. ஸோ நீங்களும் அந்த தப்பே திரும்ப திரும்ப பண்ணாதீங்க யாரும். உண்ணி நாங்கள் தாங்க மேலே ஏறி ரொம்ப டயர்ட் ஆயிட்டோம். பாப்பா என்ன டயர்டானானே தெரியல. என் தம்பி மேலே படுத்துட்டு வரா. வெறும் தண்ணியில தான் விளையாடிட்டு வந்தாவ. அப்படியே நீட்டாக கட் பண்ணி விடுங்க. இங்கே வாங்க அங்கே அவ்வளோ ஒரு இப்போவே பார்த்தீங்கன்னா டைம் 6 o'clock ஆயிடுச்சு. பிகாஸ் வீட்லேயும் டெக்கரேஷன்ஸ்லாம் பண்ணிட்டு வந்திருக்கோம். வீட்டில் போய் கேக் கட் பண்ணோம். ஸோ அதனால் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். கனிஷ்கா கரிஷ்காட பர்த்டே எப்படி போச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் கிளிக் பண்ணி பாருங்க. பெல் கிளிக் பண்ணி